அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுضللஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் பார்வையில் உடை என்ற தலைப்பிலே என்னென்ன உடைகள் அணிய வேண்டும் என்பது குறித்த விஷயங்களை பார்த்து வருகிறோம். இறுதியாக நம்ம பார்த்த விஷயம் என்னவென்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வகையான உடைகளை அணிந்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை கண்டால் அப்படி அணிவது சுன்னத்து என்று வழங்கிக் கொள்ளக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய செயல்களை இரண்டு வகைகளாக பிரித்து நம்ம பார்க்க வேண்டும். அவர்கள் அந்த செயலை இறை தூதர் என்ற அடிப்படையில் செய்தார்களா, அந்த ஊர் வழக்கப்படி செய்தார்களா என்று பார்க்க வேண்டும். இறை தூதர் என்ற அடிப்படையில் செய்திருந்தால் அதை கண்டிப்பாக நம்ம ஃபாலோ பண்ண வேண்டும். அந்த ஊருடைய வழக்கம் என்று செய்திருப்பார்களேயானால் அதை நம்ம பின்பற்றுவது கட்டாயம் கிடையாது. இந்த விவரங்களில் ஒரு பகுதியை நம்ம சென்ற வாரம் பார்த்தோம், அதுக்குரிய ஆதாரத்தையும் பார்த்தோம். அது மாதிரி இந்த முடிவு எடுப்பதற்கு இன்னொரு ஆதாரம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்தில் பரீராண்டு ஒரு அடிமை பெண் இருந்தாங்க. ஆயிஷா நாயகிட்ட அவங்க அடிமையாக இருந்தாங்க. ஆயிஷா நாயகி அவங்கள அடிமை இல்லைன்னு விடுதலை செஞ்சிட்டாங்க. அந்த பரீராங்கிற அம்மா முகைஸ் என்கிற ஒரு ஆளை திருமணம் செஞ்சுருந்தாங்க. அவங்கள இந்த அடிமையிலேருந்து விடுதலை செஞ்ச உடனே அவங்களுக்கு இந்த கணவர் பிடிக்கலை. நம்ம ஏற்கனவே அடிமையாக இருந்தோம், அப்போ இந்த கணவரோடு வாழலாம், இப்போ நம்ம அடிமை இல்லைங்கும்போது நம்முடைய அந்தஸ்து கூடி விட்டது, நம்முடைய தகுதி அதிகமாகி விட்டது, நம்ம போய் அவரோட வாழ முடியாதுன்னு சொல்லி அந்த ஏற்கனவே வாழ்ந்த கணவரை வேணாங்கிறாங்க. முகைஸுங்கிற கணவரை எனக்கு வேணாம், இவர் விட்டு விளைவிக்கிறேங்கிறாங்க. அப்போ அவர் திருப்பி எவ்வளோ பேசி பார்க்குறாரு, அந்த கணவர் ஒத்துக்கிற மாட்டேங்கிறாங்க. கடைசியில் அந்த முகைஸ் என்பவர் இந்த பெண் மீது ரொம்ப அதிகமான அன்பு வைத்திருந்த காரணத்தினால அவர் ஏங்கி என்ன செய்கிறாருன்னா, எலும்பும் தோலுமா மெலிஞ்சு பார்த்தால பரிதாபப்படுற நிலைமைக்கு ஆளாயிட்டார். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முகைஸுடைய நிலைமையை பார்த்துவிட்டு அவங்களுடைய சிறிய தந்தை அப்பாஸ் அவங்கள கூப்பிட்டு சொல்கிறாங்க, அப்பாஸ் அவர்களே, இந்த முகைஸ் பரீராவை எவ்வளோ விரும்புகிறார் என்பதையும் இந்த பரீரா முகைஸை எவ்வளோ வெறுக்கிறார் என்பது உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. இந்த ஆள் அந்த பெண்ணை எவ்வளோ விரும்புகிறார் என்பதும் அந்த பெண் இவரை எவ்வளோ வெறுக்கிறார் என்பதும் உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறான், இதை சொன்னவுடனே அந்த பெண்ணை கூப்பிட விட்றாங்க, பரீராவை. ஏமா கணவரோட வாழ வேண்டியதானே, இதுக்கு வேணாங்கிற அப்படின்னு சொல்லி, இல்லை ஒரு ராஜாத்திஹி, நீ உன்னுடைய முடிவை வாபஸ் வாங்கிக்கலாமே, திரும்ப பெற்றுக்கொள்ளலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பெண்ணு கேட்குறாங்க, யாரை சொல்லலாம் தாமுரணி, அல்லாஹ்வுடைய தூதரை, இது மார்க்க கட்டளையான்னு கேட்குறாங்க. சேர்ந்து வாழலாமேன்னு சொல்லுவது ரெண்டு விதமாக நம்ம சொல்லுவோம். நமக்கு அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ தகுதி இல்லாட்டா கூட அந்த மாதிரி ஒரு கேஸ் வந்தால் என்ன செய்வோம், சேர்ந்து வாழுங்கெல்லாம் அப்படி தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். மனசார என்ன செய்வோம்னா இது சரி வரான்னு நமக்கு தெரியும். இவங்க ரெண்டு பேரும் சரி வராதுன்னு தெரிஞ்சால் கூட ஒரு ஃபார்மாலிட்டிக்காக நம்ம என்ன செய்வோம்னு கேட்டால் சேர்ந்து வாழுங்கன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அம்மா என்ன செய்கிறாங்கன்னா பிரித்து பார்க்குறாங்க, இது மார்க்கத்தின் கட்டளையா, மார்க்கப்படி என் கணவனை விட்டு நான் பிரிய எனக்கு உரிமை இருக்கா இல்லையா, உரிமை இல்லைன்ற அர்த்தத்தில் சொல்கிறீங்களா, அல்லது உரிமை இருக்குது பர்சனலாக எனக்கு ஒரு அட்வைஸ்ன்னு சொல்கிறீங்களான்னு கேட்குறாங்க. நீங்கள் இந்த கணவனோட வாழ சொல்வது மார்க்கத்தின் கட்டளையாக சொல்கிறீங்களா, தனிப்பட்ட ஒரு ஆலோசனையாக சொல்கிறீங்களா? எவ்வளோ அழகாக பிரித்து பார்க்குறாங்கன்னு பாருங்கள். ஒரு அடிமை பெண்ணாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு இஸ்லாத்தினுடைய அடிப்படை அழகாக விளங்குது. ரசூலுல்லாஹ் சொன்னால் கூட ரசூலுங்கிற முறையில் சொன்னாங்களா, பரிதாபப்பட்டு சொன்னாங்களா? ரசூலுங்கிற முறையில் சொன்னால் சட்டமாயிரும். அப்படி சொல்லிட்டாங்கன்னா எந்த பெண்ணு அந்த கணவன் விட்டு பிரியவே முடியாதுன்னு ஆயிரும். பிரிகிற உரிமை இருக்குது, அந்த அடிப்படையில் அந்த பெண்ணு பிரிகிறாங்க. இது சொன்னோன்னு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, இப்போ கட்டளை ஏறுறீங்களா, யாரை சொல்லலாம் தாமுருணி, இது நீங்கள் மார்க்கத்தின் கட்டளையாக எனக்கு சொல்கிறீர்களான்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, காலை இன்னமா ஆனால் அஷ்ஃபவ், கட்டளைலாம் இல்லை, சும்மா ஒரு பரிந்துரை, ஒரு ஆலோசனை தான், அவ்வளோதான். பாவமாக இருக்குது அதனால் சொல்கிறேன், உனக்கு பிரிகிற உரிமை இருக்குது,
சட்டப்படி கணவன் பிடிக்கலைன்னா பிரிந்து கொள்கிற உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த கணவன் படக்கூடிய அந்த வேதனையை பார்த்து விட்டு நான் உனக்கு ஆலோசனை சொல்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த அம்மா என்ன செய்ட்டாங்க, லா ஹாஜத் அலி ஃபீஹி, எனக்கு ஒரு வேணான்ட்டாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய ரசூல் வந்து சேர்ந்துக்கங்கிறாங்க, இந்த அம்மா மாட்டேங்கிறாங்க. அப்போ ரசூலை மீறின குற்றம் வருமா? கண்டனத்துக்கு கண்டிச்சாங்களா ரசூல்லா? எதனால் அவங்க மீறினாங்கன்னு கேட்டால், ரசூலுங்கிற முறையில் அந்த கட்டளையை சொல்லலை. அவங்க இறக்கப்பட்டு பரிதாபப்பட்டு என்ன செய்வாங்க, சில விஷயங்களை சொல்லுவாங்க. மார்க்கத்தில் வந்து அனுமதி இருந்தால் கூட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகலாமே, செய்யலாமே அப்படிங்கிற மாதிரி சொன்ன ஒரு யோசனை தான். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த புகாரில் 5283வது ஹதீஸ் வந்து இது ஆழமாக நீங்கள் சிந்திச்சிங்கன்னா இஸ்லாத்தோட அடிப்படை நமக்கு நல்லா விளக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனிப்பட்ட விருப்பமாக இருந்தால் அது மார்க்கமாகாது. அல்லாஹ்வுடைய வஹி அடிப்படையில் அவங்க சொன்னால் தான் மார்க்கமாகும். அவங்க தனிப்பட்ட விருப்பமாக தான் சொன்னாங்க. வரிராட்டை வந்து நீ கொஞ்சம் சேர்ந்து வாழலாமே, வாபஸ் வாங்கிக்க அப்படின்றது மார்க்க கட்டளையாக சொல்லலைன்னு ரசூலுல்லாஹ் சொல்லிவிட்டாங்க. மார்க்க இந்த அம்மாவுக்கு சந்தேகம் வந்து தான் கேட்குறாங்க, இது மார்க்கத்தின் கட்டளை என்று சொல்கிறீர்களா அல்லது ஏதாவது ரெக்கமெண்ட் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, இல்லை மார்க்க கட்டளைலாம் கிடையாது, மார்க்கப்படி உனக்கு அந்த ரைட் இருக்கிறது, நான் பரிந்துரை தான் செய்கிறேன். அப்போ அந்த அம்மா என்ன சொல்லிட்டாங்கன்னா, எனக்கு தேவையில்லைன்ட்டாங்க. தேவையில்லை என்ற காரணத்தினால் ரசூலுடைய கட்டளை மீறினாங்களே இவங்க. ரசூலுங்கிற முறையில் அவங்க எந்த கட்டளையும் போடவும் இல்லை, அவங்க மீறவும் இல்லை. அப்போ இதில் நம்ம விளங்குற விஷயம் என்னென்னு கேட்டால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய எல்லா விதமான சொல்லு செயல்கள் எல்லாத்தையும் நம்ம எப்படி பகுத்து பார்க்கணும்னு கேட்டால், வஹீல் செய்தவை, வஹீல் செய்யாதவை. அதெல்லாம் 40 வயசுக்கு முந்தைய ரசூலுல்லாஹ் எவ்வளோ செஞ்சுருப்பாங்களோ அதை பின்பற்றமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 40 வயசுக்கு முன்னாடி எவ்வளோ என்னென்னவோ செஞ்சாங்கன்னு வரலாறுல படிப்பீங்க. அதெல்லாம் இந்த காலம் வாங்கி இந்த காலம் விட்டுற வேண்டியதான். ஏன்? அப்போ வஹி வரல, இறை தூதருங்கிற மட்டும் அவங்க செய்யலை. 40 வயசு வரைக்கும் வந்து அல்லாஹ்ட்டேருந்து வஹி வரல, அவங்க தூதராக இருக்கவில்லை. 40 வயசு வரைக்கும் அவங்க என்ன செஞ்சாங்கன்னு உங்களுக்கு தகவல் வந்தாலும் சரி, அதுக்கு மார்க்கத்துக்கு சம்மந்தம் கிடையாது. அது வந்து அவங்க தனிப்பட்ட விருப்பங்கள் இருக்கும்போது அப்படி தான் அவங்க நடந்து கொண்டார்கள். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய 40 வயசுக்கு முந்தின வாழ்க்கையை நம்ம பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லைன்னு எதுக்காக சொல்கிறோம்? அது வஹீயின் அடிப்படையிலான வாழ்க்கை இல்லை. 40லேருந்து 63 வயசு வரைக்கும் உள்ள வாழ்க்கை தான் வஹி அடிப்படையிலான வாழ்க்கை. அதில் கூட நம்ம பல விஷயங்களை பார்க்கலாம். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில உணவுகளை விரும்பி சாப்பிடுவாங்க. உங்களுக்கு சில உணவுகள் விருப்பமானதாக இருக்கும். ஒரு குடும்பத்திலே அண்ணனுக்கு பிடிக்கிற உணவு தம்பிக்கு பிடிக்காது, பாப்பாவுக்கு பிடிக்கிற உணவு அம்மாவுக்கு பிடிக்காது. அப்போ உணவுகள் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விருப்பம் இருக்கிற மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு உணவு பிடிச்சிருக்கும். அப்படி ஒரு ஹதீஸை பார்த்தோன்னு வைங்க, இந்த உணவை சாப்பிடுவது சுன்னத்துன்றக்கூடாது. அவங்களுக்கு பிடிச்சிருக்கு சாப்பிட்ருக்குறாங்க. மனிதர் என்ற வஹீயில் அது பிடிக்கிறது வராது. பிடிக்கிறதெல்லாம் வஹீலெல்லாம் வராது. அல்லாஹ்ட்டேருந்து அறிவிப்பு வந்து நீ இனிமேல் நீ ஒரு சுரக்காய் விரும்ப வேண்டும் அப்படின்னு ஆர்டர்லாம் வராது. இயல்புகளே அல்லாஹ் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான தன்மைகளை படைத்திருக்கிறான். அந்தந்த தன்மைக்கு தகுந்தவாறு சில உணவுகள், சில உடைகள், சில பொருள்கள், சில விஷயங்களை அவங்க வந்து விரும்புவார்கள். விரும்பினார்கள் நம்ம எப்படி எடுத்துக்கொள்ளணும்? அது பர்சனலான விருப்பம், தனிப்பட்ட விருப்பம்னு எடுத்துக்கொள்ளணும். அப்போ உணவுகளை சில உணவு சாப்பிட்டாங்கன்னு வந்தால் அதை என்ன செய்யக்கூடாது, வஹீன்னு சொல்லக்கூடாது. அதே மாதிரி சில மேனரிசம் சில இருக்குது மனிதர்களுக்கு. சில பேசும் அப்படி சொல்லிட்டு பேசுவாங்க. இப்படி பல மாதிரியான அவங்களுடைய ஒரு தன்மைகள்லாம் இருக்கும். இந்த மாதிரி ரசூலுல்லாஹ் சில செஞ்சாங்கன்னு வருதுன்னு அது மார்க்கமா? அது மார்க்கம் கிடையாது. ஒருத்தர் இப்போ நான் பேசும்போது கை இப்படிங்கிறோம், இப்படி செய்தார்கள், நீங்கள் இப்படி செய்யணும் அவசியம் கிடையாது. அது வந்து பேசும்போது ஒருத்தர் இப்படி பேசுவார், ஒருத்தர் அப்படி பேசுவார். அவர் பேசும்போது உடல் மொழிகள் இருக்குல்ல, இந்த உடல் மொழி மேனரிசம் இதுகளெல்லாம் வந்து ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு விதமாக இருக்கும். பேசும்போது தலையத்தில் ஆடிட்டு சிலர் பேசுவாங்க, அப்படி 2 மணிக்கு பேசுவாங்க, அப்படி பல விதங்களில் பேசுவார்கள். அப்போ ரசூலுல்லாஹ் பேசின விஷயங்கள் நீங்கள் கேள்விப்படுறீங்க, ஒரு விதமாக பேசினார்கள், பாடி லாங்குவேஜ் இப்படி இருந்துச்சுன்னு வந்தால் அதே லாங்குவேஜ் உங்களுக்கு கொண்டு வர இயலாது. பாடி லாங்குவேஜுங்கிறது அவரவருக்கு ஒரு ஸ்டைல் இருக்கும். இது மார்க்கத்தினால வர்றது கிடையாது. அவங்க நபி ஆகிறதுக்கு முந்தையும் அப்படி தான் பேசியிருப்பாங்க. இந்த 40 வயசில் எப்படி பேசுகிறாங்களோ அப்படி தான் நபி ஆகிறதுக்கு முந்தின பேச்சுக்களை அந்த மாதிரி தான் பேசியிருப்பாங்க. அவங்களுடைய அந்த பாடி லாங்குவேஜெல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ அதெல்லாம் சுன்னத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது, சொல்லிடக்கூடாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து மோதிரம் அணிந்தார்கள்னு வரும், வெள்ளி மோதிரம் அணிந்தார்கள், அணியலாண்டு வருமே தவிர சுண்ணத்துக்க முடியுமா? அப்படி சொல்லக்கூடிய மார்க்கறிஞர்கள்லாம் இருக்கிறாங்க. வெள்ளி மோதிரம் போடுவது சுண்ணத்து, அது ஒரு ட்ரெஸ்ஸு தானே, ஒரு ஆடை ஆபரணங்கள் உள்ளது தானே. அந்த காலத்தில் வெள்ளி மோதிரம் ரசூலில் மட்டுமா போட்டாங்க? எல்லோரும் போட்டாங்க, காபிர்கள்லாம் போட்டாங்க. வெள்ளியில் அந்த காலத்தில் வெள்ளி கிடைத்தது. வெள்ளியும் தங்கமும் ஒரு நெருக்கமான மதிப்பு உள்ளதாக இருந்துச்சு. இப்போ வெள்ளி யாரும் போட மாட்டாங்க, தங்கம் தான் மதிப்பு உள்ளதுன்னு இன்றைக்கி வந்து மாறிடுச்சு. அன்றைக்கி தங்கம் வெள்ளியெல்லாம் ஏறக்குறைய நெருக்கமான மதிப்புடையதாக இருந்ததுனால அப்போ வெள்ளியிலையும் என்ன செய்வாங்க, சகஜமாக மோதிரங்களை காபிர்களும் போடுவாங்க. அப்போ காபிர்களும் மோதிரம் போடுவாங்க, ரசூல்லாம் போடுவாங்கன்னு அப்போ என்ன அர்த்தம்? அதுக்கு
ரசூலுங்கிற முறையில் அது போட்டது இல்லை. ரசூலுங்கா போட்டதில்லை. அதெல்லாம் அந்த கூட சொல்லக்கூடாது. அது மாதிரி ரசூல்லா வந்து செருப்பு அணிந்தார்கள்னா அந்த செருப்புக்கு 2 வாரம் இருக்கும்னு இருக்கும். நம்ம 2 வாரம் உள்ள செருப்பு அந்த காலத்து முறைக்கு அவங்க தயாரித்ததுக்கு இந்த 2 வாரம் இருந்தால் தான் அந்த காலில் செட்டாக உட்காரும்னு தயாரிச்சிருப்பாங்க. நம்ம அந்த அதிசை பார்த்துவிட்டு 2 வாரம் உள்ள செருப்பு தாங்கன்னு சொல்லிட்டு இருக்க முடியுமா? அந்த காலத்தில் அவர் ரசூல்லா அணிந்தார். செருப்பு அணிதல் வந்து மார்க்கத்தில் உள்ளது, அது சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி தான் அந்த செருப்பு இருக்க வேண்டும். தோளாலான செருப்பை போட்டார்கள். தோல் தான் பொண்ணு அர்த்தமா? தோளாலான கால் உரையை போட்டார்கள்னா நம்ம துணியாலான கால் உரையை போடுறோம். ரசூல்லா வந்து காலுரை அணிந்தார்கள் வருதில்ல, அந்த காலுரை எல்லாம் என்ன லெதரில் உள்ளது தான், குளிருக்காக போடுவாங்க. அப்போ நம்ம இன்றைக்கி என்ன செய்கிறோம், சாதாரண துணியில் உள்ள கம்பளியில் உள்ள சாக்ஸை போடுகிறோம். அப்போ இதெல்லாம் வந்துக்கிட்டு என்ன சுண்ணத்துக்கு மாற்றம் கிடையாது. தோளில் தான் அணியணும்னு கிடைக்க, தோளில் கிடைச்சா போட்டுக்கிறங்க, அதுதான் போடும். அதான் சுண்ணத்துக்கு சவாப் இருக்குன்னு நினைக்கக்கூடாது. அதனால் மறுமையில் நன்மை இருக்குது. ஏன்னு கேட்டால் அந்த தோளாலான காலுரையை வந்து அபுஜெயிலும் போட்டான். ரசூல்லா மட்டும் போடல, தோளாலான காலுரை அன்றைக்கி அங்கே கிடைச்சது. ரசூல்லா போட்ட மாதிரி ரசூல்லாவுடைய எதிரிகளும் அதை தான் போட்டார்கள். அப்போ எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு விஷயங்களை வந்து என்ன செய்யக்கூடாது, ரசூல்லா செஞ்சாங்கன்னா ரசூல் என்ற முறையில் செஞ்சார்கள்னு புரிஞ்சு கொள்ளக்கூடாது. அப்படிங்கிற விஷயங்கள்லாம் அது இருக்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சில நேரம் வெளியே போகும்போது கவச உடை போடுவாங்க. கவச உடைன்னு சொன்னால் சட்டையெல்லாம் போட்டுட்டு இரும்புனால் என்ன செய்யும், ஒரு ஆடை மேலே இரும்பு போட்டுக்குருவாங்க. ஏன்னா கத்தியால் குத்துனா உள்ளே போகக்கூடாதுன்னு இரும்பு கவச ஆடை அணிந்திருப்பார்கள். அந்த கவச ஆடையை கொடுத்து தான் அடமானம் வச்சு தான் கோதுமையெல்லாம் யூதர்கிட்ட கடன் வாங்குவாங்கல்ல, யூதர்கிட்ட கோதுமையை கடன் வாங்கும்போது அந்த கவச ஆடையை கொடுத்து தான் என்ன செஞ்சாங்க, கடன் வாங்கினாங்கன்னு வருது. அப்போ ரசூல்லா இடத்துல ஒரு கவச ஆடை இருந்ததுன்னு வருதுல்ல. நம்ம எல்லாரும் யார்கிட்ட கவச ஆடை இருக்குதா, அதில் வச்சுக்கிற சுண்ணத்துன்னு சொல்ல இயலுமா? ஒவ்வொருத்தரும் வீட்டில் ஒரு கவச ஆடை இரும்பு ஆடை வைத்து கொள்ளுங்கள்னு அந்த காலத்தில் தேவை வச்சாங்க. அந்த காலத்தில் தேவையில்லை. அந்த காலத்தில் உயிர் பயமான காலம், எல்லார்ட்டையும் அது இருக்கும். போருக்கு போக வேண்டிய நிலையிலையும் வச்சுருப்பாங்க, சாதாரண நிலையிலையும் வச்சுருப்பாங்க. அது பாதுகாப்புக்குரிய ஒரு காலமாக இருந்ததுனால அதை பயன்படுத்தினாங்க. ரசூல்லா மட்டும் பயன்படுத்தலை. இந்த கவச ஆடைகளில் பல கவச ஆடைகள் போர்க்களத்தில் எதிரிகள்கிட்ட கைப்பற்றின ஆடையாக இருக்குது. அவங்கள்ட்ட கைப்பற்றி நம்ம அணிஞ்சிக்கிட்டோம். அப்போ அவர்களும் போட்டிருக்கிறார்கள் கவச ஆடை. அப்போ கவச ஆடை போட்டார்கள் என்ன செய்யக்கூடாது, அது செய்ய முடியாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தலையணை பெட்டெலாம் இருக்குல்ல, தலையணை போடுற நம்ம பஞ்சில் போடுவோம். பஞ்சுங்கிறது கொஞ்சம் இந்த காலத்தில் சாதாரண விஷயமா போச்சு. அந்த காலத்தில் பஞ்சில் தலைவணை செய்கிறது கொஞ்சம் காசு கூட. அந்த காலம் செய்வான காசு கொடுத்து பஞ்சுக்கு பஞ்சுன்னு சிரமப்பட்டு கொண்டு வரணும். இப்போ உள்ள மாதிரி அதே மாதிரி உற்பத்தி கிடையாது. அங்கே பஞ்சு பருத்தி மரங்கள் அதெல்லாம் கிடையாதுங்க. எங்கேருந்து எகிப்துலேருந்து இங்கேருந்து கொண்டு வருவாங்க. அதனால் இந்த பஞ்சு வந்து விலை கூடுவாக இருக்கனால மெத்தை செய்வதாக இருந்தாலும் சரி, படுக்கிற மெத்தை பெட்டு செய்வதாக இருந்தாலும் சரி, தலையணை செய்வதாக இருந்தாலும் சரி, கூலங்கள் இருக்குல்ல, சருகுகள், இந்த பேரிச்சம்பழ ஓலைகள் எல்லாம் இருக்குல்ல, அதையெல்லாம் எடுத்து விட்டுணும், உடைச்சி நசுக்கி காய போட்டு அதை திணிச்சிக்கிடுவாங்க. அதான் தலையணை. தலையணைக்கு வைத்தது என்னது, உள்ளுக்கு என்ன இருக்கும்னு கேட்டால் குப்பை கூலங்களை தான் அள்ளி போட்டுக்குருவாங்க. ஏன்னு கேட்டால் அதான் சீப்பாக இருக்கும், அதான் முடியும். பஞ்சு வாங்குவதாக இருந்தால் அது பெரிய அளவுக்கு ஒரு சட்டை வாங்குறத விட அதிகமான ரேட்டுக்கு போயிடும். அந்த அளவுக்கு வசதி அன்னைக்கு இல்லை, கிடைக்கவும் செய்யாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து தலையணை என்ன வச்சுருந்தாங்க, கூலம் நிரப்பப்பட்ட தலையணையையும் கூலம் நிரப்பப்பட்ட பெட் இருக்குல்ல அந்த விரிப்பு, அதையும் தான் பயன்படுத்தினார்கள். அதிசயில் வருது. அது சுண்ணத்தா? நம்மளே என்ன செய்ய இருக்கிற தலைவெல்லாம் போட்டுவிட்டு கூலத்தை நிறச்சி படுக்கணும்னு அப்படி எடுக்க முடியுமா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதை நம்ம வகைப்படுத்தி பார்க்கணும். எப்படி வகைப்படுத்தினேன், இது வகையில் செஞ்சதா வகை இல்லாமல் செஞ்சதா, அதை எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னு கேட்டால் இதை மற்றவங்களும் அதை செஞ்சாங்கன்னு வச்சு பயன்படுத்திக்கலாம். இந்த கூலம் நிரப்பப்பட்ட தலையணை தான் எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் என்ன கிடைக்குதோ அதை தான் அனைவருமே யூஸ் பண்ணுவாங்களே தவிர இஸ்லாம் என்கிற அடிப்படையில் அந்த தீர்ப்பு எடுக்கிறது கிடையாது. அதே மாதிரி வந்து இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசை வீட்டிலான வச்சுட்டாங்க. அது சுண்ணத்தாது? யாராவது குடிசையில் வசிக்கிறோமா? நல்லா காசு இருந்தால் அதுக்கு தகுந்த மாதிரி கட்டிட்டு போயிடுறோம். ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிசையில் தான் வசித்தார்கள் என்பதை பெருமையாக பயான் பண்ணுவோம், சொல்லுவோம். அதெல்லாம் அவங்களுடைய வறுமைக்கு எளிமைக்கு ஒரு உதாரணமாக காட்டி கொண்டாலும் அது ஃபாலோ பண்ணுற விஷயமா? அந்த காலத்தில் அந்த சிமெண்ட் இதெல்லாம் இல்லை, சீப்பாக இல்லை செஞ்சாங்க. இந்த காலத்தில் தான் ஒரு மனுஷன் வர போட்டாவது நினைஞ்சிருப்பாங்க, ரசூல்லா கட்டியிருப்பாங்களா இல்லையா? அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குடிசை வீட்டில் வசித்தார்கள் என்பது அன்றைக்கு இருந்து அவங்களுடைய பொருளாதார வசதிக்கு ஏற்ற ஒரு முடிவு. அவங்கள்ட்ட காசு இருந்த காசுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டார்கள். அப்போ குடிசையில் வசித்தார்கள் என்கிறத கொண்டாந்து காட்டி குடிசையில் வசிப்பது சுண்ணத்து, எல்லோரும் பங்களா விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ரசூல்லா இந்த காலத்தில் வாழ்ந்தாங்கன்னு சொன்னால் அதை இந்த காங்கிரீட்டில் போட்டு ஒரு சின்ன ஆடம்பரம் மாதிரி இல்லாட்டா கூட ஒரு பக்காவான ஒரு வீட்டில் தான் வசிப்பாங்க. அந்தந்த காலத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை தான் எல்லோரும் பயன்படுத்திக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி வந்து ரசூல்லா அந்த கோதுமையில் ரொட்டி சாப்பிடுவாங்கள்ல,
இந்த கோதுமையில் வந்து ரெண்டு கோதுமை இருக்கிறது. தோலோடு உள்ள ஒரு கோதுமை, அது நெல் மாதிரி உள்ளது. தோல் நீக்கப்பட்ட ஒரு கோதுமை, அரிசி மாதிரி உள்ளது. நமக்கு கடையில் விற்கிற கோதுமையில் அரிசி மாதிரி தோலை நீக்கிடுவாங்க. அதுக்கு மேலே ஒரு தோல் கவர் பண்ணியிருக்கும், தோல் கோதுமையும்பாங்க. அப்போ இந்த தோல் கோதுமையை தான் அரைச்சி ரசூலுல்லாஹ் ரொட்டியாக சாப்பிடுவாங்க. அப்போ நெல்லையே அரைச்சி சாப்பிட்ற மாதிரி, அரிசியை அரைச்சி சாப்பிட்டா அந்த மாவு எப்படி இருக்கும், நெல்லையை போட்டு அரைச்சா அந்த மாவு எப்படி இருக்கும், அதில் உமியெல்லாம் ஜாஸ்தியாக இருக்கும். அது வந்து திங்க முடியும், உள்ள கொஞ்சம் இறங்காது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு செய்கிறாங்கன்னா இது விலை கூட. அதாவது தீட்டப்பட்ட கோதுமை வந்து 100 ரூபான்னு சொன்னால் உதாரணத்துக்காக வேண்டி, தீட்டப்படாத கோதுமை வந்து 50 ரூபாய்க்கு கிடைக்கும். விலை கம்மிங்கிற என்ன செய்வாங்கன்னா அந்த கோதுமையை வாங்கி அதை அரைச்சி அதிலிருந்து மாவை எடுத்து அதை உருட்டியாக ரொட்டி சுட்டு சாப்பிடுவாங்கன்னு வருது. தீட்டப்படாத கோதுமையில் தான் சாப்பிட்டார்கள்னு. அப்போ நம்ம என்ன பட்டு மாதிரி கோதுமை வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறோம். அதெல்லாம் செய்யக்கூடாது. தீட்டப்படாத கோதுமையில் அரைச்சி கொண்டு வாங்கன்னா உள்ளே இறங்குவா, நமக்கு இறங்காது. அப்போ நம்ம அதை சுண்ணத்துன்னு நினச்சிடக்கூடாது. என்ன செய்யணும், ரசூலுல்லாஹ் தான் சாப்பிட்டார்கள், நம்மளும் தீட்டப்படாத கோதுமையை தேடி போய் செய்யணும் அப்படின்னு வழங்கக்கூடாது. அதெல்லாம் வந்து வசதிக்கு தகுந்தவாறு செய்கிற காரியங்கள், கிடைத்ததற்கு தகுந்தவாறு வாழ்ந்த வாழ்க்கை, அல்ல அந்த சமுதாயத்தில் உள்ள வழக்கத்தின்படி உள்ள விஷயங்கள் எல்லாமே வந்து வகையில் வராது. அது இறை தூதராக இல்லாட்டுன்னு சொல்ல அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. நபியாவே ஆக்கப்படலைன்னு வைங்க, அவங்க இப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. நபி ஆக்கப்படனா இருக்கிற காசுக்கு வாழ்வதாக இருந்தால் அப்படி தான் வாழ்ந்திருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அதே மாதிரி வந்து அந்த அத்தர் பூசுவாங்க ரசூலுல்லாஹ்னு ஒரு அத்தர் சுண்ணத்துலாம் பயான் பண்ணுற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. அத்தருங்கிற ஒரு மனுஷன் நறுமணத்தை விரும்புவான், எல்லாரும் விரும்புவார்கள். அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் விரும்பி அத்தர் போட்டாங்களே தவிர அத்தருங்கிற ரசூலுல்லாஹ் மட்டுமா போட்டாங்க? உலகத்து யாரும் போடாமல் இருந்து ரசூலுல்லாஹ் பயான் பண்ண பிறகு எல்லோரும் அத்தர் வாங்க ஆரம்பித்தாங்களா? ஏற்கனவே அந்த அத்தரை ஒன்று விற்கிறானே, அவனே போட போய் தானே ஒன்று விற்கிறான். அத்தர் வந்து காபிர்கள் வந்து சந்தையில் ஒன்று விற்கிறான்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அத்தர் போடுற ஒரு வழக்கம் காபிர்கள்ட்ட இருந்திருக்கிறது, சமுதாயத்தில் இருந்திருக்கிறது. அது நம்ம நறுமணமாக இருக்கட்டுமே, நம்ம பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு அருவருப்பு வந்துடக்கூடாது, அதுக்காக ஒரு வாசமாக இருக்கட்டுமேங்கிறதுக்காக வேண்டி அத்தரை போடுறாங்கல்ல. அத்தர் போடுவது சுண்ணத்து. பள்ளிவாசல் உட்காந்து அத்தரை தலை தள்ளி விட்டு காசு வாங்குவாங்க பிறனா அன்னைக்கு. இதுக்குன்னா சுண்ணத்துன்னு நினச்சிக்கிட்டு சரி நறுமணமாக இருக்கிறதுக்கு போட்டு போங்க, அது ஒரு சுண்ணத்து, அதுக்கு சவாபு கிடைக்குன்னு நினைக்கக்கூடாது. அத்தர் போட்டிங்கன்னா நறுமணமாக இருந்தீர்கள் இருக்க அனுமதிக்கப்பட்ட ஒரு குற்றம் கிடையாது. நீங்கள் அத்தர் போடலாம், வகை வகையான என்ன சென்று வந்தாலும் போடுங்க. ரசூலுல்லாஹ் அத்தர் போட்ட காரணத்தினால் அது ஒரு சுண்ணத்து, எல்லாரும் அத்தர் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. விரும்பினா அத்தர் போடுவார். சில பேருக்கு இந்த நறுமணமாக பிடிக்காமல் இருப்பாங்க, இயல்புலைய அலர்ஜி இருக்குது. எத்தனை பேருக்கு நறுமணங்கள் அலர்ஜி இருக்குமே, அவங்க என்ன செய்வாங்க? அதனால் இந்த அத்தர் போட்டாங்கன்னு வரக்கூடியலாம் எப்படி எடுத்துக்கிறேன்னு, அத்தர் போட்டாங்கன்னு எல்லாத்தையும் எப்படி நீங்கள் சிந்திக்கணும்னா, ரசூலுல்லாஹ் மட்டும்தான் போட்டாங்களா காஃபிரும் போட்டாங்கன்னு பாருங்கள், தெரிஞ்சு போயிடும் உங்களுக்கு. இந்த அத்தரை வந்து ரசூலுல்லாஹ் மட்டும் போட்டாங்களா காஃபிரும் போட்டாங்களா, நபியான பிறகு தான் போட்டாங்களா அதுக்கு முந்தையும் போட்டாங்களா? இதுதான் அளவுகோல். நபியாவுக்கு முந்தையே போட்டாங்கன்னா இது நபிக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. காஃபிரும் போட்டான்னு சொன்னால் வகைக்கு எதுக்கு சம்மந்தம் இல்லை. அந்த ஊரில் அந்த அத்தர் இருந்திருக்கு, பயன்படுத்தி இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி உள்ள ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி அந்த ரத்தம் குத்தி எடுப்பாங்க. ரத்தம் அதிகமாக இருந்தால் அதனால் சில நோய்கள் வரும்னு என்ன செய்வாங்கன்னா, ஹிஜாமாண்டு ஒரு ஓடு மாதிரி வச்சு மண்டையிலேருந்து ரத்தத்தை உறிஞ்சி எடுப்பாங்க, எக்ஸ்ட்ரா உள்ள ரத்தத்தை. அது ஒரு வைத்திய முறையாக அந்த மக்கள் செய்வாங்க. இது ரசூலுல்லாஹ் கண்டுபிடிச்ச முறை இல்லை, அரபுகள்கிட்ட இருந்த ஒரு வழக்கம். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத அரபுகளும் செஞ்சார்கள், இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகும் ரசூலுல்லாஹ் அதை தொடர்ந்தார்கள். அவங்களும் இந்த ஹிஜாமத்துங்கிற செய்வாங்க. ஹிஜாமா நபி வழி மருத்துவம்னு ஒரு கூட்டம் கிளம்பிட்டானுவோம். அது ரத்தம் குத்தி வாங்குற வைத்தியம் ஒன்று. ஏன் நபி வழிங்கிற அது ஒரு வைத்தியம், அந்த காலத்து வைத்திய முறை. அது வந்து நன்மை தரும்னா இப்பவும் செய்யலாம். இப்போ அது நன்மை தராதுன்னு கண்டுபிடிச்சானா விட்டுட்டு போங்க. ரசூலுல்லாஹ் செஞ்சதுன்னே இல்லை. நபியாக ஆன பிறகு அல்லாஹ்ட்டருந்து வஹி வந்து முகமதே நீ ரத்தம் குத்தி ஹிஜாமா செய்யணும் அப்படின்னு ஆர்டர் வந்துச்சா? அதுலேருந்து அவங்கள்ட்ட இருந்துக்கிடுச்சு. அந்த ஊரில் ஒரு வழக்கம் இருந்துச்சு, எல்லோரும் செய்கிற மாதிரி ரசூலுல்லாஹ் செஞ்சாங்க. இப்படி தான் இதுகளெல்லாம் எடுத்துக்கொள்ளணும். அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து உஹது போரில் கடுமையாக காயப்படுத்தப்பட்டு நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். மௌத்தாயிருவாங்கங்கிற அளவுக்கு காயம் வெட்டுப்பட்டு ரத்தம் வட்டிஞ்சு மூர்ச்சையாகி இதோட ஆள் போயிட்டாருங்கிற அளவுக்கு எதிரிகள்லாம் போர்க்களத்தில் பேசுகிறாங்க. அந்த அளவுக்கு கஷ்டமான பிறகு அந்த மதீனாவுல உஹது போர் நடக்குது. ஃபாத்திமாவும் ஒளியாந்துடுறாங்க, மகள்லாம் வந்துடுறாங்க. மகள் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அங்கே ரத்தம் ஓடுறதை பார்த்துட்டு அந்த பேரிச்ச மரத்தினுடைய பாய் இருக்குல்ல, பேரிச்சம் ஓலையில் செய்யப்பட்ட பாய், அந்த பாயை ஒன்று எடுத்து எரித்து சாம்பலாக ஆக்கி அந்த சாம்பலை ரத்தத்தில் வச்சு கட்டுறாங்க. ரத்தம் ஓடுதில்ல அந்த இடத்துல எதுக்காண்டி கட்டுறாங்கன்னு கேட்டால் ரத்த கசிவை நிப்பாட்டும். அந்த காலத்து முறை என்னன்னு கேட்டால் ரத்தம் போய்கிட்டே இருந்துச்சுன்னா ஆள் செத்து போகிறாங்க, சாம்பலை வச்சா ரத்தம் நின்றும் அப்படிங்கிற ஒரு முறை அந்த காலத்தில் இருந்தது. இப்போ நாங்கள்லாம் சின்ன பிள்ளை இப்படி செய்வாங்க. எங்கள் வீட்டில் நாங்கள்லாம் கூட செஞ்சுருக்கோம். சின்ன பிள்ளையில் ரத்தம் வந்துட்டால் சாம்பலை வைக்குவாங்க. அந்த சாம்பல் எதுக்குன்னா ரத்த ஓட்டத்தை வந்து நிப்பாட்டும் என்பதற்கு செஞ்சிட்ருக்குறாங்க. இதை வந்து ரசூலுல்லாஹ் வந்து வஹீலா செஞ்சாங்க, வஹீலா செய்யலை. ரசூலுல்லாஹ் சொல்ல முந்தையே ஃபாத்திமா செய்கிறாங்க. ஊரில் வழக்கமாக இருந்திருக்குது.
இந்த ரத்தத்தை பார்த்த உடனே அந்த ஊரில் இது ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது, அந்த பகுதியில் இது ஒரு வழக்கமாக இருந்திருக்குது. அப்போ நம்ம இன்றைக்கி ஆக்சிடென்ட் ஆகிட்டான்னு வைங்க, உடனே சாம்பல் பூசினா என்ன ஆகும்? இன்றைக்கி வைக்காதங்கிறான், இன்ஃபெக்ஷன் ஆயிருங்கிறான். அன்னைக்கு இன்ஃபெக்ஷனை விட முக்கியம் ரத்தம் போய் ஆள் செத்துடக்கூடாது. முன்ன பின்ன ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பரவாயில்லை, ரத்தம் ஓடிட்டு ஆள் போயிடுவாங்களே, அதுக்காக வேண்டி அன்னைக்கு அது தேவையாக இருந்துச்சு. இன்னைக்கு இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, உயிரை ரத்தத்தை இப்பவும் நிப்பாட்டும், சாம்பலை பூசினா ரத்தம் நிப்பாட்டிடும். ஆனால் அதில் இன்ஃபெக்ஷன் ஆயிரும், சில தீய விளைவுகள் ஏற்பட்டு புண்ணுக்குன்னு அந்த மாதிரி சில சைடு எஃபெக்ட்கள் ஏற்படுங்கிறதுனால தவிர்க்க சொல்கிறாங்க. அப்படி தவிர்த்துருங்க. ரசூல்லா அது வகையில் செய்யலையில். அப்போ ரசூல்லாவுக்கு காயம் ஏற்பட்டு ஆப்ரேஷன் பண்ணும்போது என்ன செய்யணும்? ஒரு மட்டும் சாம்பலையும் எடுத்துகிட்டு போயிடணும். அப்படியா? ஆப்ரேஷன் அப்போ ஒரு ஆஸ்பத்திரி சேர்த்தா என்ன செய்யணும்? சாம்பலையும் கொண்டு போயிடணும். அறுத்து முடிச்சோன்னா சாம்பலை பூசுங்க அப்படி சொல்லுவோமா யாராவது? அப்படி விளங்கக்கூடாது, மார்க்கத்தை அப்படி விளங்கக்கூடாது. அதாவது சாம்பல் பூசுனது ரத்தத்தை நிப்பாட்டுவதற்குரியது அந்த காலத்து மருத்துவ முறை. அந்த காலத்தில் செஞ்சது ஓகே, இந்த காலத்தில் செய்யக்கூடாது. ரசூல்லா செஞ்சால் கூட என்ன செய்யக்கூடாது? அதை விட சிறந்த முறை இருக்கும்போது, இன்ஃபெக்ஷன் இல்லாமல் அந்த ரத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மருந்துகள் வந்திருக்கும் பொழுது இன்ஃபெக்ஷனோட உள்ள இதை எதுக்கு நம்ம செய்யணும்? எது சிறந்ததோ அதுதானே தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு. ரெண்டு காரியம் முன்னாடி இருக்குமே, ஆனால் எது சிறந்ததாக இருக்கிறோ அதை செய்யணும், எதில் கேடு கம்மியாக இருக்கிறோ அதை தேர்ந்தெடுத்துக்கொள்ளணும். அந்த அடிப்படையில் அது ஒரு விஷயத்தை பார்க்குறோம். அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் கைத்தறி வச்சுருப்பாங்க. சில அஜத்தும் அதுக்குன்னு கைத்தறி, அவன் நல்ல திடகாத்திரமாக இருப்பார், அஜத்து கைத்தறி வச்சுருப்பார். கைத்தறி எதுக்கு உள்ளது? 7வது போது ஊண்டிக் கொள்வதற்குரியது. கைத்தறிங்கிறது எதுக்குன்னு கேட்டால் வயசாகிட்டால் பேலன்ஸு கம்மியாயிரும். ஒரு 50-60க்கு மேலே போயிட்டு எல்லாருக்கும் இல்லை, சில ஆட்களுக்கு ஸ்டடியாக உள்ளவங்க 70-80 வரைக்கும் கோடு உண்டாமல் நடக்கிற ஆட்களும் இருக்கிறார்கள். சில ஆட்களுக்கு என்ன செய்யணும்னா பேலன்ஸ் தவறி போயிடும். 50-60க்கு வந்துட்டாங்கன்னா தவறி போயிடும். அப்போ என்ன செய்வாங்கன்னா ஒரு கைத்தறி வச்சுருந்தா 3 கால் மாதிரி தானே, 2 காலோட ப்ளஸ் கைத்தறி சேர்த்தா 3 காலாக போயிடும். 3 காலுக்கும் பேலன்ஸ் கூட, 2 கால்னா பேலன்ஸ் விழுந்துடும் கீழே. அப்போ அதுக்காக வேண்டி ரசூல்லா என்ன செய்வாங்கன்னா, சில நேரங்கள் வெளியே போகும்போது கைத்தறி வச்சுட்டு போனாங்கன்னு வருது. கைத்தறி சுன்னத்தா? உனக்கு தேவைன்னா வைங்க, உங்களுக்கு இந்த கைத்தறி ஊன்ற ஒரு வயசு வந்துருச்சு, பேலன்ஸ் இல்லை, ஒன்று வச்சுட்டு போங்க, நல்ல ஸ்டடியாக இருக்கு. ஏன்னா சுன்னத்துன்னு சொல்லி வச்சுக்கல, தப்பு தானே அது. ரசூல்லா மட்டும் வைக்கலையே, கைத்தறி எல்லாரும் தானே வச்சாங்க. அந்த காலத்தில் யாருக்கெல்லாம் நடக்க இந்த நம்ம நாட்டில் எல்லாம் காஃபியர்கள்லாம் கைத்தறி வச்சுக்கிறாங்களே, ரசூல்லா வச்சா வைக்கிறாங்க. இன்றைக்கு நம்ம நாட்டில் எத்தனை முஸ்லீம் இல்லாத மக்கள் கைத்தறி வச்சுருக்காங்க, வயசான ஆட்கள்லாம் ஹதீஸை படிச்சுட்டு வச்சுருக்காங்க. அது மனிதனுடைய இயல்பில் உள்ளது. அது நடக்க முடியலைன்னா பேலன்ஸ் கொண்ட தேவை தான் செய்வான். அது அந்த காலத்தில் ஸ்பெஷலாக தயாரிக்கிறாங்க கைத்தறிலையே, 4 கால் உள்ளது, 3 டவர் மாதிரி பல விதங்களாக தயாரிக்கிறாங்க. காரணம் என்ன? வயசாகிட்டா கைத்தறி வைக்கிறது என்பது சுபாவத்தில் உள்ளது, மனிதனுடைய இயல்பில் உள்ளதே தவிர அது வகையின் மூலமாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது. அந்த மாதிரிலாம் வச்சுக்கணும். அதே மாதிரி ஈட்டி வச்சு ரசூல்லா வெளியே போனாங்கன்னா சொல்லலாம் ஈட்டியோடு தான் போவாங்க. ஈட்டியை கையில் எதுக்குன்னு கேட்டால், எதிரி வந்துட்டானா எப்போவுமே கேர்ஃபுல்லாக இருக்கணுமா இல்லையா? எப்போவும் எதிரிகள் அதிகமாக சம்பாரிச்சு வச்சுருந்தாங்க, ஈட்டியை கொண்டுட்டு போனாங்க. நம்ம ஈட்டியை கொண்டு போகலாமா? இப்போ தேவைன்னா போகலாம், இப்போ தேவை இப்போ இல்லை. அப்போ ரசூல்லா ஈட்டி வச்சாருன்னா ஈட்டி வைக்கிற சுன்னத்து அது மாதிரிலாம் சொல்லக்கூடாது. இப்படி நிறைய எந்த விஷயங்கள் எல்லாம் ரசூல்லா ஆகுறதுக்கு முன்னாடி அளவுகள் எப்படி வச்சுக்கணும்னு கேட்டால், அந்த ஊரில் எது பழக்கத்தில் இருந்ததோ அது வகை கிடையாது. பழக்கத்தின்படி அந்த கோதுமை சாப்பிட்டாங்கன்னா கோதுமை தான் கிடைச்சிச்சு சாப்பிட்டாங்க. ரசூல்லா பிரியாணி சாப்பிடல, இந்த சோறுலாம் சாப்பிட்டது கிடையாது, அரிசி கிடைக்கல. அப்போ அந்த நாட்டில் என்ன கிடைக்குதோ அதை சாப்பிட்டார்கள்னு வந்தால் அது எப்படி விளைவிக்கிறன்னு, இந்த நாட்டில் இருந்தால் அவங்க சோறை சாப்பிட்ருப்பாங்க, அந்த நாட்டில் இருந்ததுனால செஞ்சாங்க. இது வகையினால் இல்லை. அவங்க 40 வயசுக்கு முந்தி அந்த ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, எதிரிகளும் அந்த ரொட்டி தான் சாப்பிட்டாங்க, அதுக்கு மார்க்கத்துக்கும் சம்மந்தம். இப்படி விளங்குற மாதிரி தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பா கட்டினாங்கன்னு ஒரு ஹதீஸை நீங்கள் பார்க்குறீங்க. கட்டியிருக்கிறாங்க. தொப்பி போட்டிருக்கிறாங்களான்னா ஒரே ஒரு செய்தி இருக்குது, அது பலவீனமாக இருக்குது, போட்டாங்கன்னு வச்சுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலப்பா கட்டினாங்க அப்படின்னு வந்தாலோ, தொப்பி அணிந்தார்கள் ஆதாரப்பூர்வமாக வந்தால் கூட அதனுடைய நிலை என்ன? தலப்பாங்கிறது அந்த காலத்தில் காஃபிர்கள் கௌரவத்துக்காக அணிந்திருந்தார்கள். ஒரு சந்தைக்கு போகும்போது முக்கியமான ஒரு பெருமர்களை சந்திக்கும் பொழுது ஒரு கிரீடம் மாதிரி அரசர்கள் எப்படி கிரீடம் வைத்துக் கொள்கிறார்களோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்தஸ்து கூடும் நாட்களாக இருந்தாங்கன்னா, என்கிட்ட கூட ட்ரெஸ்லாம் இருக்குது, தலப்பா கட்டுறதுக்கு வசதியாக நான் இருக்கிறேன். ஏன்னா ஒரு சட்டைக்கு மறு சட்டை இல்லாத காலம். அப்போ சட்டையும் போட்டு வேட்டியும் போட்டு தலையில் ஒரு சுற்றுற அளவுக்கு இருக்குன்னா கொஞ்சம் காசு பண்ண உள்ளாள்னு அர்த்தம். அதை காட்டுவதற்கு என்ன செய்வாங்கன்னு கேட்டால் தலப்பா அணிவார்கள். அரபுகளில் நல்ல வசதியானவங்களும் அஷராஃப்னா அதாவது சிறப்பு மிக்கவர்கள், சிறப்புக்குரியவர்களாக குலத்தால் கோத்திரத்தால் பொருளாதார அந்தஸ்தால் யார் சிறந்து விளங்குகிறார்களோ அவர்கள் தலப்பா கட்டுவதே வழக்கத்தில் வச்சுருந்தாங்க. ரசூலுல்லாவும் சில நேரங்களில், அதிகமாக கூட கிடையாது, மிகச்சில நேரங்களில் தலப்பா கட்டி என்ன இடத்துல கட்டினாங்க நான் எடுத்து காட்டுறேன். சில நேரங்களில் தலப்பா கட்டியிருக்கிறாங்க. இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? தலப்பா கட்டு சுன்னத்து,
இன்னும் சொல்ல போனால் இந்த அஜர்த்துமார்களுக்கு பட்டம் கொடுக்கும்போது தலப்பா கட்டுறது அதுக்கு பட்டத்துக்கு அடையாளம். தலப்பா கட்டுறாங்க, தலப்பா கட்டுற நிகழ்ச்சி இருக்குமாங்க. தலப்பா கட்டுவது எது? மௌலவி ஆகிட்டாருங்கிறதுக்கு அடையாளமே என்னது? தலப்பா தான். அப்போ தலப்பாவை கட்டிக்கிட்டு தான் அந்த டிப்ளமா வாங்குவார். அவங்க என்ன வழங்கி வச்சுருக்கிறாங்க? பொதுமக்களுக்கு கிடையாட்டாலும் எங்களை மாதிரி அஜர்த்துமார்களுக்கு வந்து தலப்பா ஒரு சுண்ணத்துங்கிறாங்க. தலப்பா ஒரு ட்ரெஸ்ஸுப்பா அது. அது நீ தலப்பா நீ அணிவது தப்புன்னு சொல்லலை. அதையும் இந்த மாதிரி ஒரு வித்தியாசப்படுத்தி ஒரு ஒரு கோத்திரத்துக்கு மட்டும் உள்ளது, ஒரு தனி அந்தஸ்துக்குரியதுன்னு ஆக்க பார்க்குறீங்க. யார் வேணாலும் கட்டலாம்ல. நம்ம வேறு ஆலிம் இல்லாத ஒரு ஆள் தலப்பை கட்டு போனால் கிண்டலை பார்ப்பாங்க. நீ என்ன தலப்பை கட்டு வந்திருக்கான்னு, நீ மௌலவியான்னு கேட்பாங்க. அப்படி ஆக்கிட்டாங்களா இல்லையா? தலப்பை நீங்கள் கட்டிக்கிட்டு ஒரு அஜரத்துக்கு முன்னாடி போனீங்கன்னா நீ எங்கே படிச்சேன்னு கேட்பாங்க, எங்கே சனது வாங்கினேன்னு கேட்பாங்க. சனதுக்கு இந்த தலப்பை என்ன இருக்குது? சம்மந்தம் இல்லை. அப்போ தலப்பாகை ரசூல்லா கட்டினதுக்கு நிறைய ஆதாரம் சில ஆதாரங்கள் இருக்கிறது. அது எப்படி நீங்கள் விளங்கிக்கிறனே? 100 ஆதாரத்தை கொண்டாந்து போடு, அவசியம்னு வருமா? அந்த காலத்தில் ரசூல்லா மட்டுமா கட்டினாங்க? அதான் கேள்வி. ரசூல்லா மட்டும் கட்டலை. அப்போ அபுஜெஹலும் கட்டியிருக்காங்க, அப்போ சொன்னதுங்கிறீங்க. தலப்பாவை வந்து ரசூல்லாவும் கட்டியிருக்கிறாங்க. அப்போ அரபுகளுடைய வழக்கம், ஜியுல் அரபுங்கிறாங்க. அது அரபுகளுடைய ஒரு கலாச்சாரம் அது. அப்போ அரபியர்கள் ஒரு கலாச்சாரமாக தலப்பா கட்டு, சீக்கியர்கள் தலப்பா கட்டுறாங்களோ ஒரு கலாச்சாரமாக, அது மாதிரி தான். சீக்கியர்னா தலப்பா தான் ஒரு அமைப்பு இருக்கிற மாதிரி அரபுகளில் மிகச்சிறந்த கோத்திரத்தில் உள்ளவங்களாக இருந்தால் அவங்க தலப்பாகை கட்டுவார்கள். அப்போ தலப்பா கட்டினார்கள்ன்ற ஹதீஸ்களெல்லாம் பார்த்துட்டு என்ன செய்யக்கூடாது? தலப்பா சுன்னத்து. தொப்பி போட்டார்கள், தொப்பி போடலை, அதுக்குரிய ஆதாரம் தனியாக நான் காட்டுறேன். முதல்ல இந்த பேசிக்கை நம்ம அளமை உழைக்கணும். இஸ்லாத்தின் அடிப்படை ரொம்ப முக்கியம். இந்த அடிப்படை விளங்காத காரணத்தினால தான் எதை பார்த்தாலும் சுன்னத்துங்கிறது, மார்க்கத்துக்கு சம்பந்தம் இல்லாதெல்லாம் மார்க்கம்னு சொல்வது. அதனால தான் எக்கச்சக்கமான குழப்பங்கள் சமுதாயத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதனால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தலப்பா கட்டின செய்தி நான் இன்ஷாஅல்லாஹ் அடுத்தடுத்த வாரங்களில் எடுத்து காட்டுவோம், தொப்பியும் காட்டுவோம். அது எப்படி விளைக்கிறேன்னு கட்டினார்கள்னு ஒரு இன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கொள்ளணுமே தவிர அது ஒரு மார்க்கத்தினுடைய வழிமுறை சுன்னத்துன்னு எடுத்துக்கொள்ளக்கூடாது. ரசூல்லா தலப்பா கட்டினாங்கன்னு வந்தாலும் நீங்கள் விரும்பினா கட்டிக்கலாம், யார் வேணாலும் கட்டிக்கலாம். கட்டுறாலும் நம்ம குறை சொல்லக்கூடாது, கட்டாமல் இருக்கலாம். அப்போ கட்டுவதனால் உனக்கு நன்மை கூட, தலப்பா கட்டி தொழுதால் தொழுகிற நன்மை கூட, தலப்பா கட்டாமல் தொழுதால் நன்மை கம்மி, அப்படி சொல்லலாமான்னு சொல்லக்கூடாது. தலையை மறைக்கணுங்கிற விஷயம் கூட ரசூல்லா சில நேரங்கள் தலையை மறைச்சிருக்கிறாங்க. அதிகமான நேரத்தில் தலையை மறைக்காமல் திறந்த நிலையில் தான் மக்கள் மத்தியில் நடமாடி இருக்கிறார்கள். அதுக்குரிய சான்றுகள்லாம் சார் உங்களுக்கு வரிசையாக அடுத்தடுத்து சொல்லுங்கள். இப்போதைக்கு பேசிக் மட்டும்தான். என்ன பேசிக் என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சொல்லு செயல் எல்லாத்தையுமே நம்ம இரண்டாக பிரித்து பார்க்கணும். அவங்க அல்லாஹ்வுடைய ரசூல் என்பதற்கு தான் நம்ம பின்பற்றோம். ரசூலுங்கிற முறையில் செஞ்சதை தான் பின்பற்றணும். ரசூல் என்கிற முறையில் உள்ளதுக்கெல்லாம் மற்றக்கெல்லாம் ஒரு ஜோக்கு சொன்னால் ஒருத்தர் சிரிக்கிறாருன்னு வைங்க, ரசூலில் சிரித்தாங்க, அதுக்கு நம்ம சிரிக்கணும் வச்சுமா? நமக்கு சிரிப்பு வந்தால் தான் சிரிப்போம். ஒரு ஜோக்கு சொன்னோம்னா இவ்வளோ பேரில் 2 பேரும் சிரிப்பாங்க. அது மாதிரி ரசூல்லா நினைச்சிருப்பாங்க, ஏதோ ஒருத்தர் ஜோக்கு சொல்லியிருப்பார், சிரிச்சிருப்பாங்க. இதை கேட்டு ரசூல்லா சிரித்தார்கள். நீங்கள் எனக்கு சிரிப்பு வந்தால் தானே சிரிப்பேன். அது ரசூல்லாவுக்கு சிரிப்பு வந்ததுக்கு சிரிச்சிருக்கிறாங்க. உங்களுக்கு சொல்லும்போது சிரிப்பு வரலான்னு எப்போ சிரிப்பிய? இதெல்லாம் வந்து இயல்புல உள்ளது. இயல்பாக சிலது பிடிக்கும், சில பிடிக்க. இதெல்லாம் போட்டு மார்க்கமாக்கி என்ன செய்கிறாங்க? ஒரு குழப்பி தெளிவற்ற நிலையில் இருக்கிற ஒரு காட்சியை பார்க்கணும். கூடுதலான விவரங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.